ஹலோ ஆல். ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன? நிறைய ட்ரேடர்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நல்லா பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் போனால் ஹியூஜ் லாஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன, அதுலேயும் கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன்னா என்ன, எப்படி நம்ம அந்த ட்ரேடிங் பண்ணுறது அண்ட் ஈஸியான எக்ஸாம்பிள்ஸோட எப்படி கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஆப்ஷன் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் அப்படின்னா இது வந்து ஒரு சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து அதை ஹோல்ட் பண்ணுற பவர் இருக்குது, ஆனால் உங்களால் அதை ரியல் டைமில் பையோ ரியல் டைமில் செல்லோ பண்ண முடியாது. ஒரு ஸ்டாக்கை விற்கிற மாதிரியோ ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணுற மாதிரியோ வாங்குற மாதிரியோலாம் நம்மளால் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்கிறேன்னா, ஒரு ஹவுஸ் இருக்குது. ஒரு ஹவுஸை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ண போகிறீங்க. ஸோ வந்து அந்த ஹவுஸோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 10 lakh, சரியா? ஸோ நீங்கள் ஆனால் ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் 10,000 கொடுத்து நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணுறீங்க. 10,000 கொடுத்து ஹோல்ட் பண்ணுறீங்க. அண்ட் ஆஃப்டர் ஒரு 1 week கழிச்சு அந்த ஹவுஸோட ப்ரைஸ் வந்து சப்போஸ் 13 lakhவும் போகலாம், ஒரு 8 lakhவும் வரலாம். மேலே போகவும் வாய்ப்பு இருக்குது, கீழே வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி மேலே போனால் வந்து உங்களுக்கு 3 lakh ப்ராஃபிட். அப்படி கீழே வந்ததுன்னா உங்களோட ப்ரீமியம் அமௌண்ட் போயிடும். ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஹவுஸோட 10 லட்சத்தை நீங்கள் கொடுத்து வாங்கவோ விற்கவோ இல்லை. பட் இன்ஸ்டெட் நீங்கள் அதோட ப்ரீமியம் அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணி யூஆர் ஹோல்டிங் இட், ஹோல்ட் பண்ணுறீங்க. ஹோல்ட் பண்ணி எய்தர் கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ நம்ம போடலாம். ஸோ ஆப்ஷன்னா என்னன்னா, நீங்கள் ஆக்சுவல் அமௌண்ட் பே பண்ண மாட்டீங்க, ஒரு ப்ரீமியம் அமௌண்ட்டை பே பண்ணி அதை ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க, இது மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறது ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து 2 டைப்ஸ் வரும். அதாவது ஒன்று வந்து கால் ஆப்ஷன், இன்னொன்று வந்து புட் ஆப்ஷன்னு சொல்லுவோம். ஸோ கால் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்க சொல்ல ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவோம். மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுவோம். இதே புட் ஆப்ஷனில் அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து டவுன் ஆக போகுது, கீழே வரப்போகுது அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி அதுலேயும் நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவோம். எய்தர் கால் ஆப்ஷன் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம், அல்லது புட் ஆப்ஷன் பேஸ்ட் ஆன் த ஸ்டாக்ஸ். இதுதான் வந்து 2 different types of ஆப்ஷன் ட்ரேடிங், எய்தர் கால் ஆப்ஷன் ஆர் புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கால் ஆப்ஷனுக்கு நான் எக்ஸாம்பிள் என்ன எடுக்க போகிறேன்னா, ரிலையன்ஸ் ஸ்டாக் தான் எடுக்க போகிறேன், சரியா? ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸில் வந்து அதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 2,500 இருக்குது, சரியா? இது வரையும் பார்த்துக்கோங்க. அதோட கரண்ட் வேல்யூ வந்து 2,500 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நானே நினைக்கிறேன், ஸோ வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது, இதோட வேல்யூ வந்து அதிகரிக்க போகுது அப்படின்னு நினச்சி நான் அதில் நிறைய வேல்யூஸ் இருக்கும். நிறைய வேல்யூஸ் இன் த சென்ஸ் 2,550, 2,500, 2,600, 2,650 சொல்லிட்டு அதிகமாகவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து மைட் பி 2,550 தாண்டும் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது, இது வந்து அதிகரிக்க போகுது, இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படி ஆக போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு இதோட ப்ரீமியம் அமௌண்ட், அதாவது ஒன்றுத்துக்கு ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் இருக்கும். ஸோ நான் இதுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டாக ₹50 பே பண்ணி நான் அதை நான் வந்து கால் ஆப்ஷனாக வாங்குறேன். நான் பே பண்ணுறது ஒரு வெறும் 50 தான். இது ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீமியம் 50 இது வாங்குறேன், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுது, அது சேம் டேவோ ஆர் நெக்ஸ்ட் டேவோ என்னைக்கு வேணாலும். ஸோ இதுக்கு இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த டேட்குள்ளே வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிடும். ஸோ நம்ம எக்ஸ்பைரி டேட்டை பார்த்துக்கணும், என்னைக்கு வாங்குறோன்றது அந்த என்னைக்கு முடியுதுன்றதையும் பார்த்துக்கணும். ஸோ முடியறதுக்குள்ள இந்த 2,500 அப்படின்றது 2,550 கிட்ட வந்தாலோ 2,515 கிட்ட வந்து நான் வந்து ₹50 ப்ரீமியம் போட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இப்போது இந்த வேல்யூவை தாண்டி 2,600 ஆர் 2,700 அப்படின்னு சொல்லிட்டு இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இது எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுதோ அது எல்லாமே என்னோட ப்ராஃபிட் தான். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ₹50 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சப்போஸ் 600 வரைக்கும் ரீச் ஆச்சுன்னா எனக்கு ₹50 வரைக்கும் ப்ராஃபிட்.
சப்போஸ் 700 வரைக்கும் ரீச் ஆச்சுன்னா எனக்கு வந்து எவ்வளோ 150 ரூபா 150 ரூபா எனக்கு ப்ராஃபிட். ஸோ இப்படி தான் வந்து நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவேன். இதே நல்லாவே அதிகமாச்சுன்னா எனக்கு எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ தூரம் எனக்கு ப்ராஃபிட். இதே நான் ப்ரீமியம் கட்டி வாங்கியிருக்கேன், ஆனால் வந்து இது வந்து அந்த 2000 இதுலேயே ஸ்டே ஆகிட்டு 2550லேயே இருக்குது, ருபீஸ் 2550லேயே இருக்குது. அப்போது எனக்கு கம்மி எனக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி கால் ஆப்ஷன்லாம் என்னது ஆப்வியஸாக அது அதிகமாகுதுன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறது தான். அது அதிகமாகாமல் அதே இடத்துல இருக்கிறதுனால ஸோ எனக்கு வந்து லாஸ். நான் ப்ரெடிக்ட் பண்ணது தப்பு அப்படின்னு ஆயிடுச்சு. நான் ப்ரெடிக்ட் பண்ணது தப்பு அப்படின்றதுனால ஸோ லாஸ் ஆனதுனால எனக்கு இதில் ப்ராஃபிட்னா இவ்வளோ எனக்கு வந்தது. லாஸ்னா என்னோட ப்ரீமியம் அமௌண்ட் மட்டும்தான் லாஸ் ஆகும். எவ்வளோ தூரம் கம்மியானாலும் சரி, எவ்வளோ தூரம் ஸ்டே ஆனாலும் சரி, என்னோட ப்ரீமியம் அமௌண்ட்டான ருபீஸ் 50 மட்டும்தான் வந்து எனக்கு லாஸ் ஆகும். சப்போஸ் இது 2550 விட கம்மியாகவும் 2400 ஆகுது, 2300 ஆகுது, எவ்வளோ கம்மியானாலும் என்னோட ப்ரீமியம் அமௌண்ட் மட்டும்தான் என்கிட்டேருந்து டெபிட் ஆகும். ஓகேவா? ஸோ என்கிட்டேருந்து அது மட்டும்தான் போகும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கால் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம ஒரு ஸ்டாக் வந்து வேல்யூ வந்து அதிகமாக போகுது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி அது எவ்வளோ தூரம் அதிகமாகுதோ அது எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டாக தான் வரும். ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி அது நடக்கலைன்னா நம்ம எவ்வளோ ப்ரீமியம் கொடுத்து வாங்கியிருக்கோமோ அந்த ப்ரீமியம் வேல்யூ மட்டும் போகும். ஆனால் நம்ம வாங்கச்சல அதோட ஹோல் ப்ரைஸை கொடுத்து நம்ம வாங்க மாட்டோம். சரியா? ஸோ புட் ஆப்ஷனில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கணும்னா நான் இன்ஃபோசிஸ் எடுத்திருக்கேன். சரியா? ஸோ இதில் இப்போ கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கச்சல கரண்ட்டாக அந்த இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ருபீஸ் 1600 இருக்குது. சரியா? அதோட ப்ரைஸ் ஆக்சுவல் ப்ரைஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இன்ஃபோசிஸ் எனக்கு கம்மியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு, கம்மியாகுதுன்னா டவுன் ஆக போகுதுன்னா நான் என்ன ஆப்ஷன் வாங்கணும்? புட் ஆப்ஷன் வாங்குவேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், 50 ரூபாயாகவும் இருக்கலாம், 100 ரூபாயாகவும் இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ நான் வந்து ப்ரீமியம் அமௌண்ட்டாக வந்து 30 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். சரியா? ஸோ நான் வந்து ப்ரீமியம் அமௌண்ட்டான ருபீஸ் 30 நான் பே பண்ணி இது வந்து கீழே போக போகுது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இது வந்து டவுன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதை வாங்குறேன்னா, ஆக்சுவலி வந்து இந்த ப்ரீமியம் வாங்குறதுக்கு நான் வந்து இதுக்கு கீழே இருக்கிற அமௌண்ட் தான் நான் வாங்குவேன். ஸோ 1550 நான் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ 1550க்கு கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 30 ருபீஸ் ப்ரீமியம் பே பண்ணி நான் வாங்கியிருக்கேன். சரியா? ₹30 ப்ரீமியம் பே பண்ணி நான் வாங்கியிருக்கேன். சரியா? ஸோ அப்போது இப்போ என்ன ஆக போகுதுன்னா, எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இது வந்து நல்லாவே கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் 1600 இருந்த ஸ்டாக் வந்து இப்போ 1400 ஆகுது. கம்மியாகுது நான் ஆப்ஷன் போட்டிருக்கேன். 1400 ஆகுது அல்லது 1000 ஆகுது. ஸோ எவ்வளோ வேணாலும் ஆகும். ஸோ 1400 ஆச்சுன்னா இதுலேருந்து எனக்கு 200 கம்மியாக இருக்குது. ஸோ என்னோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 இருக்கும், ருபீஸ் 200 இருக்கும். சப்போஸ் அது 1000 ரூபாவா குறைஞ்சிருந்ததுன்னா இங்கேருந்து இது வரைக்கும் வர்றதுக்கு 600. ஸோ 600 ருபீஸ் 600. இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை பொறுத்து. நான் நிறைய ஸ்டாக்ஸ் 2 ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தேன்னா 2 × 600. ஸோ 1200. ஸோ நான் என்னோட கவுண்ட்டை பொறுத்து தான். ஸோ ஒரு ஷேருக்கு ஒரு ஸ்டாக்குக்கு தான் ஒரு நம்பர் ஆஃப் ஷேருக்கு தான் வந்து 600 ரூபாய். ஸோ நிறைய வாங்கியிருந்தோம்னா, நிறைய புட் ஆப்ஷன்ஸ் வாங்கியிருந்தோம்னா நான் எத்தனை குறையுதோ அவ்வளோ நமக்கு ப்ராஃபிட்டாக வரும். ஆனால் எல்லாமே டவுன் ஆகணும். டவுன் ஆனதுனால சப்போஸ் இது டவுனே ஆகாமல் அதே 1550யோ அல்லது அதை விட அதிகமாகவோ போச்சுன்னா எனக்கு நான் ப்ரெடிக்ட் பண்ணது தப்பாக போச்சு. கரெக்டாக நான் ப்ரிடிக்ட் பண்ணது நான் சொன்னது முன்னாடியே நான் சொன்னது வந்து என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து ராங்காக போயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு லாஸ் தான். லாஸ் வந்து எவ்வளோ கம்மியாகுதோ அவ்வளோ லாஸ் கிடையாது. நான் பண்ண ப்ரீமியம் அமௌண்ட் மட்டும்தான் லாஸ். ஸோ 30 ருபீஸ் கட்டி ப்ரீமியம் வாங்கியிருந்தேன்னா ஸோ என்னோட 30 ருபீஸ் மட்டும்தான் எனக்கு லாஸ் ஆகும். ஓகேவா? புரியுதா? ஸோ கால் ஆப்ஷன்னா மேலே போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணி மேலே போச்சுன்னா நமக்கு அதுக்கான ப்ராஃபிட் எல்லாமே வரும் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அதே புட் ஆப்ஷன்னா கீழே போகும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம்.
ஸோ எல்லாத்துக்கும் மெயினாக எக்ஸ்பைரி டைம் அப்படின்றத நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். எப்போ கால் ஆப்ஷன் வாங்குறது, எப்போ புட் ஆப்ஷன் வாங்குறது அப்படின்னு நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அல்லது இந்த பர்டிகுலர் ஸ்டாக் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அப்போ வந்து கால் ஆப்ஷன் வாங்கணும். ஸோ தட் இது வந்து மேலே போக போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ உங்களுக்கு அது ப்ராஃபிட்டாக அமையும். ஸோ மார்க்கெட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை, ஸோ இப்போ வந்து இது டவுன் ஆக போகுது, இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கம்மியாக போகுது அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி அப்படி ஆக போகுதுன்னா நீங்கள் அந்த டைமில் கால் ஆப்ஷன் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நீங்கள் ஹியூஜ் ப்ராஃபிட்டை நீங்கள் மேக் பண்ணலாம். லைக் இந்த ப்ரீமியம் அமௌண்ட் மட்டுமே நம்ம பே பண்ணி நம்ம நல்ல ஹியூஜ் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஆனால் இதில் இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான நாலேஜ் இருக்கணும். நீங்கள் ஒரு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் தான் இருக்கணும். கரெக்டான நாலேஜ் இந்த சென்ஸ் எக்ஸ்பைரி டேட்டை உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கணும், அது உண்மையிலே கீழே போக தெரியணும். சப்போஸ் கம்மி ப்ரீமியம் அமௌண்ட் தானே சொல்லிட்டு நம்ம நிறைய நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வாங்கியிருப்போம் கால் ஆப்ஷனுக்கோ புட் ஆப்ஷனுக்கோ. சப்போஸ் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது தப்பாக போச்சுன்னா அது நமக்கு அவ்வளோ பெரிய லாஸாக தான் நமக்கு வந்து முடியும். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நிறைய பேர் நல்லாவே ப்ராஃபிட் பார்க்குறாங்க, நிறைய பேர் நிறையாவே லாஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இதில் அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 மேஜர் மிஸ்டேக்ஸ் மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணால் அது நமக்கு போதும். ஸோ மிஸ்டேக் நம்பர் 1, நம்ம ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் என்டர் ஆகக்கூடாது. ஸோ நல்லாவே எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அரைகுறையாக தெரிஞ்சுட்டு உள்ளே போனோம்னா கண்டிப்பாக ஆப்வியஸாக லாஸில் தான் நமக்கு முடியும். அண்ட் நம்பர் 2, எப்போவுமே வந்து ஸ்டாப் லாஸை செட் பண்ணியிருக்கணும். ஸ்டாப் லாஸ், ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய லாஸ்லேருந்து நம்மளோட கேபிட்டல்ஸ் எல்லாத்தையும் காப்பாற்றும். ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணி இருக்கணும். அண்ட் நம்பர் 3 பார்த்துட்டிங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த எக்ஸ்பைரி டேட் அண்ட் டைம் டீகே. ஸோ எக்ஸ்பைரி டேட் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும், எக்ஸ்பைரி டேட்டும் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் டைம் டீகேவும் தெரிஞ்சிருக்கணும். டைம் டீகேன்னு என்னது, இந்த டைமில் முடிஞ்சிடும் அப்படின்றது. ஓகேவா? நேரம் ஆக அதோட ப்ரைஸ் கம்மியாகிட்டே தான் வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் போயிட்டு கால் ஆப்ஷன் போட்டால் ஆப்வியஸாக இல்லை ராங்காக தான் இருக்கும். அதுக்காக புட் ஆப்ஷனும் அப்போ நிறையா பை பண்ண முடியாது, பிகாஸ் இன்னும் அது கம்மியாக போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸ்பைரி டேட் அண்ட் டைம் டீகேவை நல்லாவே பார்த்து தெரிஞ்சு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம இன்வால்வ் ஆகணும். அதுக்கப்புறம் ஃபோர்த் என்ன மிஸ்டேக் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிகின் வித் ஸ்மால் அமௌண்ட், ஸ்மால் வேல்யூ. சரியா? நீங்கள் ரியல் மணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போது ஸ்டார்ட் பண்ணச்சில்ல ஸ்மால் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் வச்சு காலாக புட்டான்னு சொல்லிட்டு நல்லாவே டிசைட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். அதுதான் வந்து ஸ்மார்ட்டான ட்ரேடிங்கான வழி. ஹோப் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஆப்ஷன் ட்ரேடிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலுக்கு பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.